சக்திவேல், இந்து முன்னணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோளூர் கீழையூர் சிவன் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்களுக்கு நுழைவு கட்டணம் கட்டாய கட்டணமாக கேட்குறாங்க. நுழைவு கட்டணம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் ஒரு பக்தர் கோயிலுக்குள்ளே போகணுன்னா 10 ரூபா கொடுத்துட்டு தான் போன்றாங்க. அப்போ இது தொடர்ந்து இப்போ ஒரு 3 ஆண்டு காலமாக மட்டும் நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்து முன்னணி பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு நேரத்தில் அங்கே தொடர்ந்து பிரச்சனைகளை செஞ்சுருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்போ அந்தந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க அறநிலையத்துறை அதிகாரிங்க, சார் இது நாங்கள் அடுத்த வருஷம் சரி பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை மீண்டும் அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி பழகி வச்சுருக்காங்க. கட்டாயமாக நாங்கள் வாங்கி தான் தீருவோம்னு அவன் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான். ஆனால் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. ஒரு குடிநீர் இல்லை. அங்கே வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் இல்லை. வயதானவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு போட்டு வரத்துக்கு ஒரு சேவை இல்லை. அதே நேரத்தில் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஒரு பாதுகாப்பு வசதி இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோவில் காலங்காலமாக எந்த ஒரு கட்டணமுமே இல்லாமல் என் மனசாட்சிக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய் உட்காந்த காலம் போய் இன்றைக்கி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த 2 காலகட்டத்துலேயும் கட்டண தரிசனத்தை கொண்டு வந்திருக்கிறான். சிந்திக்கணும் மக்கள். ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா, அறநிலையத்துறை அதிகாரிகளும் சிந்திக்கணும். காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்ற விஷயத்தை இன்றைக்கி அந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கு. அவன் போடுறான் அர்ச்சனை சீட்டுன்னு போடுறான். தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு ஒரு 10 ரூபா சீட்டுன்னு போடுறான். அப்போ அர்ச்சனை சீட்டுன்னு ஒன்று போடுறான். இப்போ நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு உள்ளே போனால் தமிழில் நம்மளுக்காக ஒரு அர்ச்சனை செய்வாங்களா அப்படின்றது ஒன்று. 2வது, பொதுவாக அர்ச்சனை செய்வாங்களா? அது இல்லாமல் அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி நுழைவு கட்டணம், சனி பெயர்ச்சி நுழைவு கட்டணம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இதுக்கெல்லாம் போடுறான். ஆனால் உடனடியாக ரத்து செய்யணும். நாளைய தினம் இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக சரியாக 10 மணிக்கு அங்கே ஒரு மாபெரும் ஒரு சூழ்நிலையை உருவாக்க இருக்கோம். அனைத்து இந்து பக்தர்களும் நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்க, நம்ம ஆலயம் நம் சொத்து, ஹிந்து தர்மத்தை காக்க, அதர்மத்தை அழிக்க, காசு கொடுத்து கடவுளை பார்க்க, கடவுள் என்ன காட்சி பொருளா, யார் கோவிலுக்கு யார் காசு கொடுப்பது அப்படின்ற நிலை திருக்கோளூரில் வரணும். அது ஒரு ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கேவலமான சூழ்நிலையில் பண்ணிட்டு அதனால் 26/5/2026 அன்று காலை 10 மணி அளவில் திருக்கோளூர் வீரட்டீஸ்வரர் சிவன் ஆலயத்தில் இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அனைவரும் இந்துக்களாகிய நாம் கலந்து கொண்டு நம் சாமி நம் கோயிலை நாமே காப்போம், மீட்டெடுப்போம், கட்டணமில்லா தரிசனத்தை உருவாக்குவோம். திருக்கோயிலில் உள்ள கோவில்களில் நம்மளுடைய உரிமையை கேட்போம். அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்குள்ள பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர கோரி இந்த ஆர்ப்பாட்டமானது நாளை நடைபெற இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொள்வோம் அழைக்கின்றது இந்து முன்னணி. நன்றி, வணக்கம்.